வாழ்க்கையில் இந்த கர்மான்ற ஒரு கட்டுப்பாட்டை மீறவே இயலாதா? ஒரு 12 கட்டணம் தான் நம்ம வாழ்க்கையை நம் திட்டத்தை தீர்மானிக்கும் என்றால் இறைவன் அருள் என்பது எங்கே இருக்கிறது? நம் முயற்சி என்பது எங்கே இருக்கிறது? இதெல்லாம் நமக்கு ஒரு கேள்வி வந்துருச்சு. நீங்க ஆசியா முழுவதும் அதிகமாக வழிபடக்கூடிய பெண் தெய்வம் சுபவதி என்று சொல்லக்கூடியவள். அவர்கள் மே நாங் குவாக் என்று அழைக்கிறார்கள். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிந்தது. நம்ம தமிழ் பெண்மணி இங்கிருந்து அங்கே சென்றிருக்கிறார். சீனர்கள் ஒவ்வொரு தூரம் வழிபடுறாங்க மே நாங் குவாக். போதி தர்மர் போல 2550 வருடங்கள் முன்னால் ஒவ்வொரு சீனர்கள் வீட்டிலும் வச்சு பூஜிக்கிறாங்க. அந்த அம்மாவோட மந்திரத்துல இன்னும் தமிழ் வார்த்தைகள் கலந்திருக்கு. பொதுவாகவே எனக்கு வாழ்க்கையிலே ஒரு செல்வம் வேண்டும், ஒரு ஃப்ளோ மணி பிசினஸ் வேண்டும், வீட்டிலே அமைதி சண்டை சச்சரவில்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்றவங்க எல்லாம் இந்த பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கடவுளை சீனர்கள் மிகவும் சிறப்பாக வணங்குகின்றனர். அங்கே அந்த பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அந்த கடவுள் கொடுக்குறார் அப்படின்னு அதிகபட்சமாக நம்புகிறாங்க. அந்த கடவுள் யார், அந்த கடவுளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜோதிடர் பவானி ஆனந்த் அவர்களை இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். சார் வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பொருளாதாரத்துக்கு அப்படின்னு சொல்கிறப்ப குபேரன் வழங்குறத நம்ம பார்க்குறோம், குபேரனை வணங்குறத பார்க்குறோம், லட்சுமியை வணங்குறத பார்க்குறோம். இந்த ரெண்டு கடவுளுக்கு மீறி பணம் வரவு அப்படிங்கிறதுக்காக பெருசாக மற்ற கடவுள்கள் அப்படின்னு பார்க்குறதில்ல. ஆனால் சீனர்கள் ஒரு கடவுளை வழிபடுறாங்க. அதிகபட்சமாக பொருளாதாரத்துக்கு அந்த கடவுள் மிகப்பெரிய ஒரு விஷயங்களை கொடுக்குறாரு அப்படின்னு பெருசாக நம்புகிறாங்க. ஆனால் பின்னாடி உள்ள சில விஷயங்களை படித்து பார்க்குறப்போ அந்த கடவுள் சீனர்களோட கடவுளே கிடையாது, அது தமிழர்களோட கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உலகம் சுற்றும் வாலிபராக இருக்கிறதுனால நிறைய நாடுகளுக்கு போய் அதை பற்றி ஜோதிட ஆராய்ச்சி ஆன்மீக ஆராய்ச்சியும் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் இந்த கேள்வி உங்கள்கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை இன்றைக்கி இன்வைட் பண்ணேன். அந்த சீனர்கள் வழிபடக்கூடிய அந்த கடவுள் தமிழ் கடவுளா? அந்த கடவுளுக்கு என்ன சிறப்பு சார்? ஐயா, நான் ஒரு சீனரோட வண்டியில் பயணம் செய்து கொண்டிருந்தேன். அந்த வண்டி சென்னையில் கோடீஸ்வரங்க 2-3 பேர்கிட்ட தான் இருக்கும். அவர் அங்கே அதை ஒரு வாடகை வண்டியாக டாக்ஸியாக பயன்படுத்தி கொண்டிருந்தார். அவர் சொன்னார், இது நாங்கள் சீனர்கள் பொதுவாக இதை வாடகைக்கு தாங்க பயன்படுத்துவோம் அப்படின்னார். அப்போ எனக்கு ஒன்று உரைத்தது, நம்மளை காட்டிலும் இந்த சீனர்கள் இவ்வளவு செல்வ செழிப்பாக இருக்காங்களே, என்ன காரணம் அவர்கிட்டே கேட்டேன். ஐயா, நீங்கள் புத்தர் கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீன தாவோ கோயிலுக்கு போகிறேன். போன உடனே சொன்னார், இந்த ஒரு அம்மாவை நாங்கள் வழிபடுறோம். இந்த அம்மா சுவாத்தின்னு காஞ்சிபுரம் அப்படின்ற ஊர்லேருந்து வந்தவங்க 2550 வருஷம் முன்னாடினார். காஞ்சின்ற ஊரை கேட்ட உடனே எனக்கு உரைத்தது, நம்ம தமிழ்நாட்டு காஞ்சிபுரம் தானே இது அப்படின்ட்டு. அப்பொழுது சொன்னார், நாங்கள் இவரைத்தான் மிகவும் வழிபடுகிறோம், இவர் தான் எங்களுக்கு இத்தனை செல்வத்துக்கும் காரணம். எங்கள் ஒவ்வொரு சீனர்கள் வீட்டிலும் இந்த விக்கிரகம் கட்டாயம் இருக்கும், அல்லது இவர் புகைப்படம் இருக்கும். இவருக்கு 3 ஊதுபத்தியை காட்டி நாங்கள் காலையிலையும் சாயங்காலமும் வழிபடுவோம். இவர் பிரம்மாவின் அருள் பெற்றவர். அவங்க பிரம்மா ஃப்ரோம்ஃப்ரா அப்படின்னு வழிபடுவாங்க. இவரோட கதையை கேட்டால் கூட பணம் வரும், அவ்வளோ புண்ணியம் பண்ண ஊரில் பிறந்திருக்காருங்க அப்படின்னார். என்னோட சென்னை காஞ்சிபுரம். சரி, கதையை சொல்லுங்க அப்படின்னு. அப்பொழுது சீன துறவியை பார்க்க சென்றோம். அந்த சீன துறவி உடனே சொன்னார், 2550 2600 ஆண்டுகள் முன்னால் காஞ்சிபுரம் பௌத்த காஞ்சி என்று இங்கே இருந்தது. இங்கே சுஜித பிரம்மா அப்படின்னு ஒருவர் இருக்கிறார். இவர் தெருவிலே தள்ளு வண்டியிலே பழங்களை தள்ளி விற்று கொண்டிருக்கிறார். அப்போதான் நினச்சேன், அந்த காலத்தில் இங்கெல்லாம் மளிகை கடை எல்லாமே இருந்திருக்கு. அவரோட மனைவி பேர் சுஜிதா என்று பெயர். இருவரும் யோசிக்கிறார்கள், நமக்கு ஒரு சின்ன பொன் குழந்தை இருக்குது, அவள் பேர் சுபவதி அப்படின்னு பேர். நாம் வயதான காலத்திலே வருமானத்திற்கு என்ன செய்வோம், ஏதோ ஒரு வருமானத்திற்கு வழி செய்யணுமே, இங்கேருந்து கப்பல் ஏறி வெளிநாடுகளுக்கான செல்லலாமா அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. அப்பொழுது இந்தியாவிற்கு சீன துறவிகள்லாம் சென்று கொண்டிருந்த காலம், பௌத்தம் தழைத்து செழித்து கொண்டிருந்த காலம். உடனே இவர்கள் கேட்கிறார்கள், என்னம்மா செய்வது நம்மக்கிட்டன்னு. அங்கேயே ஒரு ஜோதிடனையும் சென்று பார்க்கிறார்கள். அப்போவே ஜோசியெல்லாம் வந்துருச்சு. ஜோதிடர் பார்க்கிறார், ஐயா சுஜித பிரம்மா, உன் ஜாதகம் சரியில்லை, உனக்கு வருஷமும் சரியில்லை, நீ ஏழ்மையிலேதான் வாடி வறுமையிலேயே வதங்கி நீ செத்து போயிடுவ, உன் மொண்டாட்டியே அப்படி தான் கஷ்டப்படுவாங்கன்றார். இதை கேட்ட உடனே அந்த பொண்ணு சுபவதிக்கு ஒரு இது வருது, கர்மா நம்மளை பந்தப்படுத்துமா, வாழ்க்கையில் இந்த கர்மான்ற ஒரு கட்டுப்பாட்டை மீறவே இயலாதா? ஒரு 12 கட்டணம் தான் நம்ம வாழ்க்கையை நம் திட்டத்தை தீர்மானிக்கும் என்றால் நம் இறைவன் அருள் என்பது எங்கே இருக்கிறது, நம் முயற்சி என்பது எங்கே இருக்கிறது? இதெல்லாம் நமக்கு ஒரு கேள்வி வந்துருச்சு. சின்ன பொண்ணாக இருந்தாலும் அது என்ன பண்ணுது, அப்படியே நடந்து போகுது. அந்த காலத்திலே அங்கே புத்த விஹாரத்திலே 2 அரகந்தர்கள் இருந்தார்களாம் காஞ்சிபுரத்தில். அவர்கள் அந்த பயணிக்கிட்ட கேட்குது, ஐயா எனக்கு வாழ்க்கையோட விடை தெரியணும்,
ஒரு நல்ல செயல் செய்தால் நல்லது நடக்கணும். நானே ஜாதகமே மோசம்னா அப்புறம் நான் எதுக்கு நல்லது செய்யணும், வீட்டிலே படுத்து தூங்கலாமேன்னு. சரி பதில் சொல்கிறேன் நாளைக்கு நீ வா அப்படின்ட்டாங்க. 2 பழங்களை எடுத்துக்கொண்டு செல்கிறது அவர்கள் இருவருக்கும். திருப்பியும் மறுநாளும் வாழ்கிறாங்க. இது போல் 48 நாள் எந்த பதிலையுமே கொடுக்கல. ஆமாம் உனக்கு இந்த 2 பழத்தை எடுத்துகிட்டு வந்தியே, ஏன் எடுத்துகிட்டு வந்தேன் 48வது நாள் கேட்குறாங்க. எங்கள் அம்மா அப்பா வயசானவங்களை பார்த்தா ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லுவாங்க, வெறுங்கையோடு போகக்கூடாதுன்னுவாங்க. எங்கள் வீட்டில் வறுமை தான், 4 பழம் இருக்குது, 2 பழத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு 2 தமிழர்களுக்கே உரிய விருந்தோம்பல் பண்பு, அதனால நாங்கள் செஞ்சேன்னு இந்த சீன துறவிகளுக்கு முகத்தில் ஒரு மலர்ச்சி. அவர்கள் தவம் செய்த ஆற்றலை இந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துட்றாங்க. இனிமேல் நீ எங்கே சென்றாலும் பணங்காசு கொழிக்கும், நீ வேணா பாரேன் அப்படின்ட்டு அவங்களுடைய பயணத்திற்காக மீண்டும் சீன தேசமே கிளம்பிட்டாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுது, அந்த காலத்தில் தள்ளுவண்டியில் இந்த குழந்தைய உட்கார வச்சுட்டு அவங்க அம்மா அப்பா ஒரு பலகையை வச்சுட்டு அப்படியே தள்ளிட்டு போவாங்க. திடீர்னு பார்க்குறாங்க அவங்க பழ வியாபாரம் மிகுதியாகிறது. ஏதோ கற்பனையோ அப்படின்னு 2-3 நாளாக அதே மாதிரி செய்கிறாங்க. அந்த காலத்தில் பில்லியனரோ ஏதோ ஒன்று ஆயிட்டாங்க. 2500 வருடங்கள் முன்னால் யோசிக்கிறார்கள், இவ்வளோ செல்வம் கிடச்சிருச்சு, இதை நம்ம வச்சுட்டு அடுத்தது என்ன செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி கால்நடை பயணமாக அப்படியே போய் கப்பல் பயணமாக போய் சீன தேசத்தில் போயிட்டாங்க. சீன தேசத்திலும் அவர்கள் வியாபாரம் செழித்தோங்கி துவங்குகிறது. எங்கே போனாலும் சீனா, வியட்நாம், தாய்லாந்து, இந்த அம்மாவோட வழிபாடு எல்லா பகுதியிலும் இருக்குது. நீங்கள் ஆசியா முழுவதும் அதிகமாக வழிபடக்கூடிய பெண் தெய்வம் சுபவதி என்று சொல்லக்கூடியவள். அவர்கள் மே நாங் குவாக் என்று அழைக்கிறார்கள். மே என்றால் அம்மா என்ற அர்த்தம். நீங்கள் இருந்து போனபோது அது அம்மைன்னு தானே சொல்லியிருக்கோம், அம்மான்னு சொல்லியிருக்கோம். அதை மேவா மாற்றிட்டாங்க. நாங் என்றால் பெண்மணி, தாய்மைக்குரிய பெண்மணி என்று. குவாக் என்றால் ஆசிர்வாதம் என்று ஒரு பொருள். எனவே இந்த அம்மான்ற வார்த்தை இந்த சுபவதியினால் என்னாச்சு, ஆசியா முழுக்க மே மே அப்படின்னு போயிடுச்சு. இதை என்ன செய்கிறார்கள், ஒரு பலகையிலே வைத்து இவள் டெய்லி போகிறா, எல்லாருக்கும் தானம் தர்மம் செய்கிறாள். அவர் பெற்றோர்கள் காலம் முடிந்து விடுகிறது. இவள் புத்த பிட்சுவானால என்னன்னு தெரியாது, இவங்களோட பரம்பரையெல்லாம் செழித்து இன்றைக்கி நல்லா செழிப்பாக இருக்காங்கன்றாங்க. ஒன்று, நம்ம தமிழர்கள் எந்த அளவுக்கு உலகம் முழுக்க சென்று ஒரு புகழ் பெற்றிருக்கிறார்கள் வணிகத்தில் அப்படின்றது ஒன்று. அப்பொழுது சீனர்கள் யோசிக்கிறார்கள், எப்படி இவங்க கிட்ட இவ்வளவு செல்வம் இந்த ஒரு பரம்பரை கிட்ட மட்டும் பெருகுது அப்படின்னு ஒரு யோசனை வருது. இந்த பரம்பரையினர் இப்போ கூட சொல்லுவாங்க தெரியுங்களா, அவங்களுக்கு கொரிய ராஜ பரம்பரைக்கும் தமிழர்களுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு, இங்கிருந்து போன ஒரு தமிழ் இளவரசி தான் அதை ஆரம்பித்தான்வாங்க. இந்த புகைப்படத்தை காட்டுகிறார்கள். இது எங்கள் தாத்தா பாட்டி முன்னோர் வகை, இவங்க படத்தை வச்சுருக்கோம், எங்களுக்கு செல்வங்கள் பெருகுகிறது அப்படின்றாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, அதே போல் ஒரு புகைப்படம். நீங்கள் இப்போ திபெத்துக்கெல்லாம் போயிட்டீங்க, சைனாக்குள்ளே உள்ளார போயிட்டீங்க, மங்கோலியா போயிட்டீங்க, ஜப்பான் எங்கே போனாலும் இப்படி ஒரு பெண்மணி இருப்பா, இடது கையில் தங்க மூட்டையை வச்சுருப்பா கொடுக்கறதுக்கு. ஏன்னா தமிழர்களுக்கே உரியது. 2 பக்கமும் இந்த காடை கோழி இருக்கும். தமிழர்கள் கோழி வளர்ப்போம் இல்லையா, இந்த காடை கோழி அதெல்லாம் வச்சுருப்பான். இப்படி ஒரு கை இப்படி ஆசீர்வதிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு இளம் பெண், சிகப்பு நிற ஆடை, பட்டு ஆடை. ஏன்னா காஞ்சிபுரத்தில் என்ன இருந்திருக்கும், பட்டு ட்ரெஸ் மாதிரி இருந்திருக்கும். காலை பின்னாடி மடித்து ஒரு வித்தியாசமாக அந்த சைனீஸ் ஸ்டைலில் மடித்த மாதிரி வச்சுருப்பாங்க. எங்கெங்கே இந்த படம் இருக்கிறதோ அங்கே செல்வம் பெருகுகிறது என்பது நம்பிக்கையாக மட்டுமே தெரியவில்லை, எனக்கு அனுபவமாக தெரிகிறது. அந்த துறவி சொன்னார், இப்போ நீ வந்துட்டு போறியே, இந்த இடத்துக்கு எனக்கு எவ்வளோ, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வருமானம் வரும்னு நினைக்கிற, இந்த கோயில் மாதிரி இருக்கு தெரில சாமின்னு. அவர் சொன்ன தொகை இந்திய பணத்தில் ஒரு 20 கோடி ரூபாய் சைனீஸ் மாதம் அதுக்கு டொனேட் பண்ணுறாங்க அந்த டெம்பிளுக்கே. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, நம்ம தமிழ் பெண்மணி இங்கிருந்து அங்கே சென்று இருக்கிறார். சீனர்கள் ஒவ்வொரு தூரம் வழிபடுறாங்க, காணிக்கையாக செலுத்துகிறாங்க, பெரிய லெவலில் வசூலாகுது. அங்கே தங்கத்திலே ஆபரணங்கள், அணிகலன்கள் எல்லாம் இருக்குது, செல்வத்தை வாரி வழங்குகிறார். ஆனால் நம்ம ஆட்களுக்கு அந்த அம்மா சுபவதி தெரியாது. மே நாங் குவாக் போதி தர்மர் போல 2550 வருடங்கள் முன்னால் ஒவ்வொரு சீனர்கள் வீட்டிலும் வச்சு பூஜிக்கிறாங்க. அந்த அம்மாவோட மந்திரத்தில் இன்னும் தமிழ் வார்த்தைகள் கலந்துருக்கு. சீன மந்திரம் அதை கேட்டோம்னா அதில் முக்கால்வாசி 75% அந்த பழங்கால தமிழ் சொற்கள் இருக்கு இல்லையா, அதை இன்னும் கலந்து மந்திர சொற்களாக அம்மா காப்பாத்துன்றதை அவன் மந்திர சொல்லாக பயன்படுத்திட்டு இருக்கான். இப்பொழுது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு இன்றைக்கி இந்த அம்மாவை பற்றி தெரியணும்னு இருந்திருக்கு. நாம் அந்த அம்மா பிறந்த தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம், அந்த அம்மா பிறந்த சென்னையில் நம்ம இப்போ இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எனவே எல்லாருக்கும் அந்த செல்வத்தை வழங்கக்கூடிய அன்னை மே நாங் குவாக். இவர்களுக்கு தினமும் கூகுள் பண்ணிங்கன்னா புகைப்படம் வந்துடும். யார் வேணா, ரொம்ப எளிமையான ஒரு கடவுள், அமைதியானவர், இனிமையானவர், நம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இவருக்கு தினமும் 3 ஊதுபத்தி காத்தாலையும் செங்காலையும் காட்டுறல ஒரு தப்பும் இல்லை. காட்டினால் அந்த சீனர்களின் நம்பிக்கை, அவங்களுக்கும் ஜோதிடம் என்பது இருக்கிறது. நாம் மட்டும் ஜோதிடம் கிடையாது. அவங்கள பொறுத்த மட்டும் மேஷராசினா எலி, ரிஷபராசினா எருது, மிதுன ராசினா புலி, இதுனா கடகம்னா
முயல், ஏன்னா சந்திரன் முயல் இருக்கிறதுல இதே மாதிரி 12 ராசிகள் உண்டு. அவர்கள் என்ன அடுத்த வருஷம் வருது இல்லையா, அது பேர் உட் ஸ்னேக்குன்னு பேர். இந்த அடுத்த வருஷம் வரக்கூடியது ரெயின் ஸ்னேக்கு, அடுத்த ஆண்டு பேர், அதாவது நீர்ப்பாம்பு அடுத்த வருஷத்தோட பேர். அப்போ நீர்ப்பாம்பு வருஷம் அடுத்த 2025, 2013, 2001, 12 வருஷம் ரெடியூஸ் பண்ணிட்டுவாங்களே, அவங்களுக்கெல்லாம் அந்த வருஷம் அவ்வளவு சாதகமாக இருக்காதுன்னுவாங்க. அவங்கெல்லாம் இந்த அம்மா மேனாங்குவாக்க வழிபடணும். பொதுவாகவே எனக்கு வாழ்க்கையிலே ஒரு செல்வம் வேண்டும், ஒரு ஃப்ளோ ஆஃப் மணி, பிஸ்னஸ் வேண்டும், வீட்டிலே அமைதி, சண்டை சச்சரவில்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்றவங்கெல்லாம் இந்த மே நாங் குவாக், MENANGKWAK, நம்ம தமிழ் கடவுளோட பெரிய ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டிய அளவுக்கு நம்ம மறந்துட்டோம். அது தாய் புத்திஸ்ட்டு எல்லாருமே சைனீஸ் வழிபடுற மிக மிக முக்கியமான கடவுள். ஃப்ரா என்பது பிரம்மாவை வழிபடுகிற ஃப்ராம்னா பரமசிவா, பரம விஷ்ணுன்றோம் இல்லையா, ஃப்ரா. அந்த பிரம்மாவிற்கு மிக மிக ஒரு அன்புக்குரியவராக கருதப்படுபவர் நமது அம்மா சுபவதி என்று சொல்லக்கூடிய அம்மா நாங்குவாக். நம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இங்கிருந்து 2550 வருஷம் முன்னாடி சைனாவிற்கு சென்றவர். அவர் ஒவ்வொரு வீட்டிலும் தினமும் இருவேளையும் வழிபடக்கூடிய பராசக்தியாக இருக்கிறார். நாம் வழிபடவும் செய்ய வேண்டும். ஏன்னா நமக்கும் அந்த பலன் வேண்டும். இங்கேருந்து ஒரு நல்ல விஷயம் வெளிநாட்டுக்கு போயிருக்கு, அவன் அதை பின்பற்றுறான், வாழ்க்கையில் செழிப்போடு இருக்கான், நாம் ஏன் தவற விடணும்? அதுவும் அந்த அம்மாவோட புகைப்படத்தில் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், இடது கை ஃபுல்லாக தங்க மூட்டை, தங்க காசுகள். அப்போ தமிழ்நாடு எவ்வளோ செழிப்பாக இருந்திருக்கணும். எனவே ஒவ்வொருவரும் வீட்டிலே எப்பொழுதெல்லாம் ஒரு நேரம் கிடைக்கிறதோ, இவர் இந்த அம்மாவுக்கு சுத்தபத்தமெல்லாம் பார்க்க தேவையில்லை, சைவமெல்லாம் பார்க்க தேவையில்லை. ஏன்னா அம்மாவை சுற்றியே 2 கோழி வச்சுருக்காங்க, இன்னும் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா, ஏன்னா சீனர்கள் எல்லாம் தான் சாப்பிடுவாங்க. எப்போ உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுதோ, வாழ்க்கையில் எனக்கு ஒரு திடீர் பண வரவு வேணும், என் பிஸ்னஸ் ஒரு பிளாக் ஆகிடுச்சு, அடுத்த லெவலுக்கு என் பிஸ்னஸ் என்னால் நகர்த்த முடியல, பிஸ்னஸுக்கு எனக்கு கடன் கிடைக்கல, எனக்கு ஃபண்ட்ஸ் இல்லை, வயசான காலத்தில் என்ன செய்வேன், பொருளாதாரத்துக்கு என் தேவைகள் என்ன, இஎம்ஐ. இன்னைக்கு மனிதனோட வாழ்க்கை முக்கிய போராட்டம் பணம். அம்மா மேனாங்குவாக் என்ன சொல்கிறாங்க, பணத்தை தந்துடுவாங்க, அதுக்கப்புறம் ஆன்மீகத்தை தேடலாம். முதலிலே பணம் கட்டாயம் ஒவ்வொருவருக்கும் தேவை. தினமும் சில நிமிடங்கள் முதல்ல இவரை நினைக்கிறதுக்கு முன்னாடி புத்தரை நினச்சிடணும். ஓம் நமோ புத்தாய அப்படின்னு ஒரு சொல்லிக்கோங்க, 3 தடவையோ 9 தடவையோ. எனவே 3 தடவையோ 9 தடவையோ புத்தரை நினைத்து விட்டு அம்மா மேனாங்குவாக் அல்லது அம்மா சுபவதி தமிழ்லேயே வழிபட்டுக்கோங்க. ஏன்னா அந்த அம்மாவோட ஒரிஜினல் லாங்குவேஜே தமிழ் தான். எனக்கு உதவுமா, எப்படியோ ஒன்று எனக்கு செல்வம் வரணுமா, வாழ்க்கையில் பணங்காசு வரணுமா, எனக்கு இருக்கக்கூடிய தடைகளை அகற்று அப்படின்னு நம்மாக்கு தமிழ்லேயே வேண்டிடலாம். ஏன்னா இது தமிழ் பேசக்கூடிய ஒருவர் வெளிநாடுகளுக்கு சென்று ஒவ்வொரு வீடிலும் நாம் எப்படி இங்கே மாரியம்மனை வழிபடுறோம், அதுபோல் அவர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு தெருவிலும் வழிபடக்கூடிய அன்னை. இனி உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு நன்மை நிகழப்போகிறது. எனவே தான் நான் சொல்வதைப் போல இந்த மேனாங்குவாக்கை பற்றி இன்று தெரிந்து கொள்கிறீர்கள். அம்மா நாங்குவாக் உங்களுக்கும் அருள்வார், எங்களுக்கும் அருள்வார். சுபவதி அருளால் இனி எல்லாம் சுபமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.